ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி ஆடி கிருத்திகை. அதனால் இன்றைக்கி ஆடி கிருத்திகையை முன்னிட்டு வீட்டில் நான்வெஜ் எதுவும் செய்யலைங்க. சிம்பிளாக ஏதாவது செஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிச்சனுக்கு வந்து ரெஸ்ட்டு விட்டாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் கோயிலில் ஒரே ரேடியோ சத்தமாக இருக்குது. இங்கே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதம்னா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமையானால் கூழ் ஊற்றுறது, வெள்ளிக்கிழமையானால் எல்லா கோயிலுக்கும் லேடிஸ் எல்லாம் பொங்கல் வைக்க கிளம்பிடுவாங்க. சரி, இன்றைக்கி ஆடி கிருத்திகையா, அதனால் சரி நான்வெஜ் எதுவும் செய்யலை. இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் சிம்பிளாக ஏதாவது சாம்பார் சாதம், தக்காளி சாதம் மாதிரி கிளறிக்கலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெஸ்ட்டு விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு தோட்டத்தில் வேலை செய்ய இறங்கியாச்சுங்க. ரொம்ப நாளாக இந்த மணி பிளான்ட் எல்லாம் நல்லா அடைச்சி நிறைய படர்ந்து போய் இப்படி பின்னிட்டு இருந்தது. சரி, அதை இன்றைக்கி எப்படியாவது க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் வீட்டுக்காரர் காலையில் இறங்குனாங்க. பார்த்தா நான் அந்த கீழே மீன் விடுறதுக்காக மீன் தொட்டி வச்சுருந்தோம். அந்த மீன் தொட்டியில் என்னாச்சுன்னா, அந்த மேலே லயனை அடுக்கி வச்சுருந்த மணி பிளான்ட் ஃபுல்லாக அந்த மீன் தொட்டிக்குள்ளே போய் நாங்கள் ஊருக்கு போயிருந்தப்போ படர்ந்துருக்கும் போல் இருக்குது. அது எவ்வளோ அழகாக வேர் விட்டு சூப்பராக வளர்ந்துருச்சு பாருங்கள். ஏற்கனவே ஒரு வாட்டி அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். அப்போ தூக்கி வெளியே எடுக்கலான்னு பார்த்தா அந்த தொட்டியில் இருக்கிற செடி தான் வந்து உள்ளே வந்து அந்த தொட்டிக்குள்ளே விழுந்ததுனால எல்லாம் ஜாயிண்ட் ஆனதுனால எடுக்கவே முடியலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். ஏன்னா எல்லா செடியோட எண்டும் வந்து அந்த தொட்டிக்குள்ளே விழுந்து நல்லா வேர் விட்டுருச்சு. அதனால் எடுக்க முடியலை. சரி, ஓகே, நீ என்ன பண்ணலாம் சொல்லிவிட்டு அதை வந்து கட் பண்ணி தான் இனிமேல் எடுக்கணும். அதை சரி, அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்து இன்றைக்கி எப்படியாவது இந்த மணி பிளான்ட் எல்லாம் ஒரு ஆர்கனைசனாக பண்ணி எடுத்துடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த வேலையில் இறங்கினாங்க. சரி கட் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்தால் இந்த தொட்டியில் இருக்கிற மணி பிளான்ட்டும் அந்த தொட்டிக்குள்ளே விழுந்து வேர் விட்டு நான் ரொம்ப நல்லா எல்லாமே அதிகமாக வளர்ந்துருச்சு. சரி, ஓகே, எல்லாத்தையும் இன்றைக்கி கட் பண்ணி எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த மேலே போனது அந்த மூங்கில் ரீப்பர் மாதிரி போட்டு அதில் வந்து நாங்கள் அந்த மணி பிளான்ட்டை வந்து நல்லா படர விட்டுருந்தோம். சரி, அது வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய தொட்டியில் இருந்ததை மட்டும் அழகாக அப்படியே சிசர் வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு இந்த பாருங்கள், இதை தூக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிறது அப்படியே அந்த மேலே உள்ளதெல்லாம் படர்ந்து போய் அந்த மீன் தொட்டிக்குள்ளே விழுந்து நல்லா வேர் விட்டு வேர் வந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுக்கணுன்னா என்ன பண்ணணும், அந்த முனையில் இருக்கிறத நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த தொட்டியும் பின்னிகிட்ருக்கு. எல்லாத்தையும் ஒன்றுக்குள்ள ஒன்று பின்னி இருந்ததா, சரி எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம் சொல்லிட்டு மொத்தமாக எடுத்துட்டு அந்த முனையை ஃபுல்லாக சுத்தமாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. எல்லா மணி பிளான்ட்டையும் அப்படியே நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு மொத்தத்தையும் அந்த தொட்டியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதெல்லாம் வெட்டி கொண்டாந்து எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டாந்து குமிச்சு வச்சுட்டேன். ஏன்னா எதை எடுத்தாலும் அப்படியே பின்னிட்டு இருக்குது பாருங்கள். இந்த மீன் தொட்டிக்குள்ளே தான் அந்த இது கீழே வச்சுருந்தோம் அந்த மீன் தொட்டியை. அது என்னாச்சுன்னா மேலே படர்ந்தது ஃபுல்லாக அடியில் இருந்தது அந்த மீன் தொட்டிக்குள்ளே போய் விழுந்து இந்த மூங்கிலில் படர விட்ட ரீப்பருங்க எல்லாமே அந்த மூங்கில் மேலே தான் படர விட்டுருந்தோம். அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து விட்டுருந்தேன். ஆனால் சூப்பராக தாங்க இருக்கும், பார்க்குறவங்க ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாருமே சொல்லுவாங்க, சூப்பராக விட்டுருக்கீங்களே மணி பிளான்ட்டு, எங்களுக்கெல்லாம் வரவே மாட்டேங்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதை மட்டும் மேலே இருக்கிறத மட்டும் விட்டுட்டு கீழே அந்த தொட்டியை வந்து தனியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேங்க. மேலே மூங்கிலில் போன வந்து தண்டு வரைக்கும் அந்த தொட்டியில் இருந்தது கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அந்த எங்கள் வீட்டுக்கார கூட சொன்னாங்க, வெட்டிட்டேன்னா மேலே உள்ளது காஞ்சு போயிடுமே, என்ன பண்ணுவேன் அப்படின்னாங்க. ஒன்றும் ஆகாது, அந்த தொட்டியை தனியாக எடுத்துட்டு அந்த மேலே போனதோட வேர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஒரு தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா அந்த வேர் தொங்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து நல்ல வேர் விட்டு வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணலாம், ஒரு இதே மாதிரி தொட்டியில் மண் ரெடி பண்ணி அந்த வேரோடு எடுத்து நம்ம உள்ளே அமுத்தி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் சூப்பராக இந்த தொட்டி இதே மாதிரி தான் இந்த தொட்டி கூட நான் ரெடி பண்ணேங்க. ஏற்கனவே வெறும் மேலே படர்ந்து தண்ணியில் தான் போட்டு வச்சுருந்தேன். தண்ணியில் போனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி தொட்டி ஒன்று வாங்கி அதில் மண் போட்டு அந்த வேரை எடுத்து இதில் அமுத்தினோடனே தான் இவ்வளோ மணி பிளான்ட் உருவாச்சு. ரொம்ப குட்டியாக ஒரு தண்டு தாங்க எங்கள் எதிர் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அதை வச்சு தான் இவ்வளோ வருஷம் க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி இருந்தும் மணி பிளான்ட் நல்லா வளர்ந்துடும். என்னென்னா மணி பிளான்ட் எல்லாம் கேட்பாங்க, ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா மணி பிளான்ட் வந்து ஓசி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால நான் வந்து யாருக்கும் கொடுக்குறது கிடையாது. வேணா காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க, கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால்
ஒரு சிலர் காசு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. ஒரு சிலர் காசு கொடுத்து இதை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கேட்குறவங்களுக்கு காசு கொடுத்து ஏன்னா நான் தொட்டியில் வச்சு ரெடி பண்ணுறேங்க. அதனால் நமக்கு வந்து சும்மா கொடுத்தா நமக்கு சரிபடாது. மண் எல்லாமே நான் ரெடி பண்ணி தான் கொடுக்குறேன். இப்போ கூட பாருங்களேன், நிறையா இந்த தொட்டி வச்சு நிறைய ஆர்கனைஸ் நிறைய இதுக்காகவே தொட்டி வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்து இந்த மணி பிளான்ட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் நிறைய தொட்டி உருவாக்கி வைக்கிறேன். ஏற்கனவே கொடுத்துருக்கேன் இதே மாதிரி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னவோ தெரிலங்க, இந்த மாதிரி எனக்கு செடி வளர்க்கணுங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஆசை. இன்னும் சொல்லப்போனால் நான் வந்து நர்சரி வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா உண்மையிலேயே இந்த மாதிரி நர்சரி வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை. ஆனால் அதெல்லாம் நடக்குமா என்னன்னு தெரியல. அதனால் ஒரு சின்னதாவது நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு வளர்த்தாவது யாருக்காவது கேட்குறவங்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி நான் தொட்டியில் வச்சு மணி பிளான்ட்டு வளர்த்து வச்சுருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு பக்கத்தில் இங்கே சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தால், யாருக்காவது தேவைப்படுறவங்களா இருந்தால் சொல்லுங்கள். நான் மணி பிளான்ட் வந்து அழகாக தொட்டி ரெடி பண்ணி அழகாக வச்சு கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதுக்கப்புறம் மணி பிளான்ட்டு தொட்டி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நான் ஒரு வீடியோவோ ஷார்ட்ஸோ போடுறேன். ஓகே, இது மணி பிளான்ட் தூர் கூடங்க. இதிலேருந்து மேலேருந்து இந்த தொட்டியிலேருந்து மேலே படர்ந்து போய் கீழே வந்து அந்த மணலில் பதிஞ்சிருச்சு, மண்ணில். அதை அப்படியே விட்டுட்டேன். திருப்பி அதுவுமே அப்படியே வளர்ந்து 2 பக்கமும் அப்படியே போகிறது மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து இதுதான் பேசணும் அப்படின்லாம் பேசலை. அந்த நேரம் அட்டன் டைம் என்ன வந்துச்சோ அதை தான் பேசியிருக்கேன். ஏதாவது உளறி இருக்கலாம், பேசியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய மணி பிளான்ட் செடியை இன்றைக்கி ஆர்கனைஸ் பண்ணது, கட் பண்ணது, அதை க்ளீன் பண்ணதை பற்றி இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கேன். இந்த பார்த்துங்க, தொட்டியிலேருந்து கட் பண்ணி எடுத்தேன்னா இதை வந்து ஒரு பாட்டில் கட் பண்ண ஒரு பாட்டில் இருந்தது. அதில் தண்ணியை நிரப்பிட்டு அந்த கட் பண்ணதை ஃபுல்லாக இதில் போட்டு வச்சிட்டோம்னா இது வந்து நல்ல வேர் விட்டு வளர்ந்துடும், சூப்பராகிடும். நல்லா வேர் விட்டு வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு தொட்டியை ரெடி பண்ணி அதில் மண் போட்டு அதை எடுத்து உள்ளே அமுக்கிட்டோம்னா அப்படியே மறுபடியும் தொட்டியிலேருந்து வளர ஆரம்பிச்சிடும். இப்படி தாங்க மணி பிளான்ட் வந்து சூப்பராக வரும். ஆனால் நிறைய பேர் எனக்கு வரலன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு வர்றவங்கலாம் என்ன காரணம்னு தெரில. எனக்கு நல்லா வருதுங்க மணி பிளான்ட்டு. ஓகே பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மணி பிளான்ட் ஃபுல்லாக தொட்டியில் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், சூப்பராக இருக்கா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்துட்டு ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதுக்கப்புறம் என்ன ஏது நம்பர் கொடுக்குறதா எப்படி அதுன்னு பார்க்குறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்.